சந்தியராகம் சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துட்டு ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய எதிரியை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை வீட்டுக்குள்ளேயே நம்மளை எதிரியாக நினைக்கிறவங்களை நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியலைன்னு ரகுராம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடு முழுமையாக புவனேஸ்வரி கைக்கு போகணும் அப்படின்னா ஜீவா கையெழுத்து போட்டாதான் அப்படின்னு ஒரு விஷயத்த மாயா கிட்ட சொல்கிறாங்க. அப்போது மாயா லாயராக இருந்து எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அடுத்து இந்த விஷயத்தை பற்றி மாயாவும் சீனுவும் கதிர் தனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஹோட்டல் பிரச்சனையை நீங்கள் மறந்துடுங்க, இந்த பிரச்சனை வெளியில் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க வேறு வேலை தேடி போயிடுவாங்க, இன்னும் பிரச்சனை அதிகமாயிரும். வீட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம், ஹோட்டலை நல்லபடியாக ரன் பண்ணுங்க, நான் முக்கியமான ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்குன்னு மாயா அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் சொந்த வீட்டிலேயே பார்வதியும் பத்மாவும் திருடுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு மாயாவும் பாட்டியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இதுதாங்க லாஸ்ட் எபிசோடுக்கான ஹைலைட். சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா ரகுராம எப்போ பார்த்தாலும் பத்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய சம்மதம் இல்லாமல் தான் இந்த வீட்டு பத்திரத்தை தனா கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதனால் புவனேஸ்வரி பிரச்சனை பண்ணதுனால இப்போ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பிரச்சனையாக வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி இங்கே பத்மா வந்து ரகுராம டார்கெட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட யார்கிட்டையாவது நீங்கள் ஒப்பீனியன் கேட்டிங்களா? எங்களுடைய விருப்பம் இல்லாமல் தானே நீங்கள் அந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க. இப்போது இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு, இது எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு பத்மா ரகுராம் கிட்ட பேச, அப்போது ரகுராமுக்கு சப்போர்ட்டாக சிவகாமி பேசுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், உனக்கு வேறு வேலையே இல்லையாடி அப்படின்னு பெத்த பொண்ணை வந்து சிவகாமி திட்டிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது மாயா ரகுராம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புவனேஸ்வரிக்கு ஒரு நல்ல பதிலடியை கொடுக்குறாங்க. இதுதான் அப்கமிங் எபிசோடுக்கான ஹைலைட்டாக இருக்க போகுது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.